முத்துவேலுக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் எங்க ராஜிக்காக கதர் துணை நிக்கிற ஒரு விஷயம்தான். இதை நினைச்சு வீட்டுல தனியா உட்காந்து முத்துவேல் சிரிச்சிட்டு இருக்கேன். அப்போ அங்க வர எங்க வடிவு கேக்குறாங்க, என்னங்க இப்படியெல்லாம் நீங்க சிரிச்சு பார்க்க முடியாது, எப்போதும் தனியா உம்முனே இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போக, என்னமோ எங்க மாமா மனசுக்குள்ள இருக்குக்கா, ஆனா அவர் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதையும் மீறி இன்னைக்கு புண்ணையா வெளியே வந்திருக்கு. ஆனாலும் இது கொஞ்சம் ஏதோ ஒரு மாற்றமாவும் சந்தோஷமாவும் தான் இருக்குக்கா அப்படின்னு சொல்ல, எனக்கும் தான் மாதிரி இப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்க காரணமே இங்க இவர் தானே, நிச்சயமா இவர் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு, அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு எங்க வடிவும் சொல்றாங்க. சீக்கிரமா என்ன ஏதுன்னு பாருங்கக்கா, அதுக்கு பின்னாடி ராஜியா கூட இருக்கலாம்லன்னு சொல்ல, ராஜியா அப்படின்னு வடிவ அப்படியே வாயை பிளந்து நிக்கவும் செய்றாங்க. அட ஆமாக்கா, இதுக்கு பின்னாடி ராஜியா கூட இருக்கலாம். இருக்கலாம்னு என்ன, இருக்கும்னு நான் நம்புறேன்னு சொல்றாங்க. சரி சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம், சரி வாங்கக்கா நம்ம வீட்டு வேலைகளை பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதே போல ராஜி வந்து அன்னைக்கான ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனா எங்க பாண்டியனுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அந்த நேரத்துல தான் எங்க கதிருக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுற கதிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நான் இப்பவே பாக்குறேன்னு சொல்லி கதிர் என்ன பண்றாங்க, வெளியில போய் எங்க நெட் ஓபன் பண்ணி பார்க்கவும் செய்றாங்க. அதுல எங்க ராஜி பாஸ் ஆயிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வருது. இதை பார்த்ததும் எங்க கதிருக்கு அளவில்லாத சந்தோஷம். இதை சொல்லிட்டு அங்க அந்த இடத்துலயே தாம் தும்னு டான்ஸ் ஆடவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவன் இவன் இப்படி தனியா நின்று டான்ஸ் ஆடுறானேன்னு அங்க நிக்கிற சக்திவேலும் குமாரும் பார்த்து, இவனுக்கு ஏதோ பைத்தியம்ல பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. சரி சரி, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு உள்ள போக, என்னென்ன என்ன தனியா உட்காந்துருக்கீங்கன்னு அப்போ முத்துவேலை பார்த்து கேட்க, ஒன்னும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னாச்சு வெளியில என்ன சத்தம்னு எங்க முத்துவேல் கேட்கறாங்க. அந்த கதிர் தானே, அவன் தான் ரோட்ல நின்று ஏதோ டான்ஸ் வச்சிட்டு இருக்கான், என்ன ஏதுன்னு தெரியல, பைத்தியம் முத்தி போச்சோ என்னமோன்னு குமாரும் சொல்றாங்க. ஆனாலும் எங்க முத்துவேல் எதுவுமே கேட்காம காதல வாங்க அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. உள்ள போன எங்க கதிர் சந்தோஷமா அங்க நின்று டான்ஸ் ஆடி குதிச்சிட்டு இருக்க. இதை பார்த்த பாண்டியன், என்னடா வீட்டுல பொண்ணுங்க இருக்கிற நேரத்துல இப்படி இல்லாம நான் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லி கதிரை திட்டமும் செய்றாங்க. என்னோட சந்தோஷம் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, அதனால தான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கதிரும். என்ன எதுன்னு தெரியாம வீட்டுல இருக்க எல்லாருமே திகைச்சு போய் நிக்கவும் செய்றாங்க. என்னடா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் செய்ய, ஒருவேளை இங்க நம்ம பரீட்சைக்கு கூட்டிட்டு போனது பாஸ் ஆயிட்டான்ற விஷயம் இங்க வீட்டுல சொன்னோம்னா என்ன நினைப்பாங்கன்னு தெரியாம கதிர் வந்து யோசிக்கிறாங்க. என்னது அவசரப்பட்டு நம்ம சந்தோஷம் வெளிப்படுத்துறோம்னு சொல்லி இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், வீட்டுல எல்லாரும் என்ன என்னன்னு கேக்குறாங்களேன்னு சொல்ல, அது ஒன்னும் இல்லம்மா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் எக்ஸாம் எழுதியிருந்தான், அதான் அதில் அரியர் வச்சிருந்தானா, அதில் பாஸ் ஆயிட்டான், ஏன்னா அதனால தான்மா நான் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சேன்னு சொல்ல, அதில் அவன் தானடா சந்தோஷப்படணும், நீ ஏன்டா சந்தோஷப்படுறேன்னு எங்கள் கோமதி கேட்க, சொல்லி கொடுத்ததே நான் தானம்மா, அதனால தான் எனக்கு அந்த சந்தோஷம்னு சொல்லி சந்தோஷமா சிரிக்கவும் செய்கிறாங்க. இவன் ஒருத்தன் தேவையில்லாததுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான்னு எங்கள் கோமதி தலையில் அடிச்சுட்டே உள்ளேயும் போகிறாங்க. ஆனால் இங்கே உள்ளே போகிற ராஜி எங்கள் கதிரை பார்த்து கேட்குறாங்க, உண்மையிலே இதுக்காக தான் டான்ஸ் ஆனியான்னு சொல்ல, அட இல்லை ராஜி, நான் எதுக்காக அதுக்கெல்லாம் டான்ஸ் ஆட போறேன், நான் வெளியில சொன்னது எல்லாமே சும்மா, நான் உண்மையிலேயே எதுக்காக தெரியுமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், நான் சொன்னேன்னா அதை விட நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்றாங்க. என்ன அதுன்னு ராஜி கேட்க, அதுக்கு கதிர் சொல்றாங்க, நீ எக்ஸாம் எழுதுனல, அதுல பாஸ் பண்ணிட்ட, இனிமே ட்ரைனிங் அப்படி இப்படின்னு நீ போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்க ராஜிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவா கதிர் அப்படின்னு கேட்க, இதில் நான் எதுக்கு போய் சொல்ல போறேன், உண்மையாதான் சொல்றேன், நீ பாஸ் பண்ணிட்ட, ஆனா இந்த விஷயம் வீட்டுல இப்போதைக்கு தெரிய வேண்டாம், திரும்பவும் நம்ம சென்னைக்கு போக வேண்டியது இருக்கும், அங்கே போய் ட்ரைனிங் அது எல்லாத்துலேயும் நீ பாஸ் பண்ணாதான் அடுத்து உனக்கு போலீஸில் உனக்கு ஒரு வேலையும் கிடைக்கும், இல்லையா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வீட்டு முன்னாடி நீ போலீஸ் ஜிப்பில் கெத்தாக வந்து இறங்கும்போது தான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயமும் தெரியணும்னு சொல்ல, அப்போ இந்த விஷயத்த சொன்னால் வீட்டில் இருக்க யாரும் கோவப்பட மாட்டாங்களான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் யோசிக்காம அடுத்தடுத்த விஷயங்களில் நல்லா கவனமாக ஃபோக்கஸ்டாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் ராஜி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. உனக்கு ஏதாவது ட்ரீட் கொடுத்தே ஆகணும், இன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேரும் வெளியே போகிறோம் சொல்ல, வீட்டில் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஸ்பெஷல் கிளாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு இங்கே கதிர் சொல்லிட்டு போக, ராஜுக்கு கதிர் மேலே இருக்கிற எல்லா நம்பிக்கையும் எல்லாமே அதிகமாகவும் செய்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கவும் செய்கிறாங்க. மீனாவா இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு என்ன ஏதுன்னு ராஜிகிட்ட கேட்க, ராஜி வந்து இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அடியே நீ இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லை வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் என்னக்கா நீங்களும் என்னை மிரட்டுறீங்கன்னு சொல்லிங்க ராஜி கேட்க, ராஜி வந்து தனியாக மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. மீனாவுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ராஜி, நீயும் கதிரும் ஈவினிங் சந்தோஷமா வெளியே போயிட்டு வாங்க, வீட்டில் இருக்கவங்க கிட்ட நான் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லவும் செய்கிறாங்க எங்க மீனா. சரின்னு சொல்லி ராஜி என்ன பண்றாங்க, ஈவினிங் வந்து கதிருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் வந்ததுமே வீட்டிலேருந்து கிளம்ப பாண்டியன் கேட்குறாங்க, இந்த நேரத்தில் 2 பேரும் வெளியே எங்கே போறீங்கன்னு சொல்லி பாண்டியன் கேட்க, கதிர் சொல்றாங்க, இங்கே ராஜிக்கு எக்ஸாம் வருது, அதுக்காக சில புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதனால தான் ஸ்டேஷனரி ஷாப் வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்புறோன்னு சொல்ல, சரி சரி சீக்கிரம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க பாண்டியனும்.
கோமதி கிட்டயும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ட்ரீட் குடுக்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க ராஜிய. ராஜிக்கு பிடிச்சது, எங்க கதிருக்கு பிடிச்சதுன்னு 2 பேருமே எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடவும் செய்றாங்க. அப்பதான் அங்க பக்கத்துல இருக்கவங்க இங்க ராஜிட்ட கேட்குறாங்க, "ஏம்மா அன்னைக்கு நீ தானே அந்த அன்னைக்கு கதிர் கூட அதே ட்ராவலுக்கு வந்த அந்த ஆள வந்து அங்க தான் ஹோட்டல்ல சந்திக்கிறாங்க." இத பார்த்ததும் கதிர் கேட்குறாங்க, "சார் எப்படி இருக்கீங்கன்னு?" சொல்லி கேட்க, "நான் நல்லா இருக்கப்பா. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்கன்னு?" இங்க ராஜியும் கதிரையும் கேட்குறாங்க. நல்லா இருக்கும் சொன்னதுக்கு பிறகு உடனே அவர் கேட்குறாரு எங்க கதிர் கிட்ட, "அன்னைக்கு எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, ரிசல்ட் இன்னைக்கு தானே போல. அத பார்த்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா ரிசல்ட் வந்திருக்கான்னு?" சொல்லி கேட்க, ராஜி தான் சூப்பர் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கா சார்ன்னு சொல்லவும் செய்றாங்க. இத கேட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு சொல்லி இங்க 2 பேருக்கு கை குடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப, இத அதே ஹோட்டல்ல அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்த எங்க முத்துவேலு கேட்டுர்றாரு. முத்துவேலுக்கு இத விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? இதே சந்தோஷத்தோட தான் வீட்டுக்கு போறாரு. இதனால தான் இந்த கதிர் துள்ளி குதிச்சிருக்கான் போல. இங்க தன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுனதும் இவன் இவ்வளவு சந்தோஷப்படுறான். அவளுக்கு ட்ரீட் குடுக்கறதுக்கு எங்க ஹோட்டல் வரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த வீட்ல பாண்டியன் எப்படி இருந்தாலும் இங்க கதிர் நல்ல மாதிரியா தான் இருக்கான். என் தங்கச்சி மாதிரியே அப்படின்னு நினைச்சிட்டு முத்துவேலுக்கு ரொம்ப சந்தோஷம். முத்துவேல் அந்த வீட்டுக்கு போகவும் செய்றாரு. அப்பதான் சுகன்யா அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர சுகன்யாவை பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க எங்க முத்துவேலும். அப்போ எங்க சக்திவேலையும் குமாரையும் காணோம். எங்க சின்ன மாமாவையும் எங்க குமாரையும் காணோம்னு சொல்ல 2 பேரையும் ஒரு வேலை விஷயமா நான் தாம்மா வெளியே அனுப்பி வச்சேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் என்னப்பா விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க எங்க முத்துவேலும். அதுக்கு இங்க வந்திருக்க சுகன்யா சொல்றாங்க, அது வந்து மாமா இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க உங்க கூட இங்க ராஜிய வளர்த்த வரைக்கும் தனக்கு கீழ எங்க அடக்க ஒடுக்கமா வீட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா ராஜி அந்த வீட்ல இருந்துகிட்டு வீட்ல யாருக்குமே தெரியாம வெளியில போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காமாமா. இங்க போலீஸ்க்காக ஆசைப்படுறாளாம். ஆனா நீங்க அத போக வேண்டாம்னு சொல்லி தடுத்திருக்கீங்க போல. ஆனா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கதிர் என்ன பண்ணிருக்கான், எங்க ராஜிய கூட்டிட்டு சென்னை வரைக்கும் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான். இது போதாததுக்கு தினமும் காலையில ட்ரெயினிங் வேற. இப்போ எக்ஸாம் எழுதின விஷயம் கூட எனக்கு தெரியாது. ராஜி மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது தான் எனக்கே தெரியும். அந்த எக்ஸாம்ல பாஸ் வேற பண்ணிட்டாளாம். இப்ப வரைக்கும் வீட்ல யாருக்கும் தெரியவும் தெரியாது மாமா. அது சொல்லவும் இல்ல. அது மட்டும் இல்ல, திரும்பவும் சென்னைக்கு போறதுக்கு வேற அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ட்ரெயினிங் அப்படி இப்படின்னு ஏதோ இருக்கான். இந்த ராஜி மீனாகிட்ட தான் சொல்லிட்டு இருந்தான். அப்பதான் நான் கேட்டேன். இந்த விஷயத்த முதல்ல அங்க வீட்ல இருக்கவங்கள்ட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இருக்கவங்க கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் மாமா. இதுக்கப்புறம் இதை சும்மா விடக்கூடாது. ராஜிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவ எப்படி போய் வீட்ல யாருக்கும் தெரியாம எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்க முடியும்? ஏற்கனவே பாண்டியன் மாமா பத்தி அந்த வீட்ல எனக்கும் தெரியும். வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போதே அவரை ஏமாத்துறதுக்கு எப்படிதான் மனசு வந்தது? பாத்தீங்கல்ல, இதே வீட்ல இருந்தப்ப உங்களையும் அப்படிதான் மாமா அவ ஏமாத்திட்டு தெரிஞ்சிருக்கான்னு எங்க சுகன்யா சொல்லவும் செய்றாங்க. இதை கேட்ட எங்க முத்துவேலுக்கு ஒரு கோவம் வருது எங்க சுகன்யா மேல. அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அமைதியா உட்கார்ந்துருக்கவும் செய்ய, என்ன மாமா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏற்கனவே உங்க மானத்தை வாங்கிட்டு போயிட்டான். திரும்ப போலீஸ் ஆகுறேன் அது ஆகுறேன்னு சொல்லி திரும்ப உங்க மானத்தை வாங்கிடுவாளுன்னு நீங்க பயப்படுறீங்க அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க, போதும் சுகன்யா நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது இங்க வடிவ மாதிரி 2 பேரும் வராங்க. அப்பதான் வந்து பின்னாடி நிக்கிறாங்க. அதை கவனிக்காத முத்துவேல் எங்க சுகன்யாவை பார்த்து சொல்றாங்க, இதுக்கப்புறம் ராஜியை பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட தப்பா நீ பேசக்கூடாது. ராஜி என் பொண்ணு இல்லைன்னு சொல்லி அவளை நான் தலை முழுகினது எல்லாமே உண்மைதான். ஆனா இப்ப பொறுத்த வரைக்கும் அவ அடுத்த வீட்டு பொண்ணு. இப்ப நான் யாரோ அவ யாரோ, அவளை பத்தி என்கிட்ட நீ பேசுற வேலை வேணவே வேணாம்னு சொல்றாங்க. இல்ல மாமா அது வந்து சரி மாமா, உங்களை பொறுத்த வரைக்கும் அவ வேற ஒருத்தியாவே இருந்துட்டு போகட்டும். ஆனாலும் செஞ்ச தப்ப வீட்டுல நான் சொல்லிதான் போறேன்னு சொல்ல, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க மறைக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அவங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுவாங்க. இதுல எதுக்கு நீ தேவையில்லாம தலையிடுற? அந்த வீட்டுக்கு வாழ போனியா அதை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைச்சி உன்னுடைய பேரை நீயே கெடுத்துக்கான். அதுக்கு பிறகு அந்த பாண்டியன் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணையா பார்த்து இங்க பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்ற அளவுக்கு எங்களுடைய மானத்தை வாங்கிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்றாங்க சுகன்யாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதும் சுகன்யாவுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது. என்ன இவரு இங்க ராஞ்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரா, இல்ல சப்போர்ட் பண்ணாம இப்படி நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரா, என்னன்னு ஒண்ணுமே புரியலேன்னு குழம்பி நிக்கிறாங்க. பின்னாடி நிக்கிற எங்க மாரியும், அக்கா இப்போ மாமா பேசுறதை கேட்டீங்களான்னு சொல்ல, இப்பவும் அவர் ராஜி தான் பொண்ணே இல்லைன்னு தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லக்கா அதுல நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா, ராஜியை பத்தி யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்றதுல அவர் கரெக்டா இருக்காரு. அதுக்காக தான் சுகன்யாவுடைய வாயை இப்படி அடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படியே சொல்ற மாதிரி அப்படின்னு வடிவ கேட்க, அப்படிதான்க்கா இதை நினைச்சு நீங்க சந்தோஷம் தான் படணும், கவலைப்படக்கூடாதுன்னு சொல்ல, இங்க வடிவ மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை பிறக்குது. திரும்ப நம்ம மகளை பார்த்தலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு.
இருக்கவும் செய்து. இது போக இங்கேருந்து சுகன்யா வெளியே வராங்க. அப்போ அங்க நிக்கிற முத்துவேல் ஒரு நிமிஷம்னு சொல்லி இங்க திரும்ப வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்த பாண்டியன் கிட்டயோ, பாண்டியன் வீட்ல இருக்கவங்க கிட்டயோ ஒரு நிமிஷம் கூட நீ தெரியப்படுத்தணும்னு யோசிக்க கூடாது. அது ராஜி சம்மந்தப்பட்ட விஷயம். ராஜியோடைய கணவர் கதிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த குடும்பத்துல இருக்க மத்தவங்க யார் விஷயத்துலயும் தலையிடாம உன்னுடைய வேலைய மட்டும் தான் நீ பார்க்கணும். அத விட்டுட்டு தேவையில்லாம மத்தவங்க குடும்ப விஷயத்துல மூக்க நுழைச்சு, அதுல நீயும் இப்படி சின்ன பின்னமா ஆயிடாத. அத அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க. இதுதான் நான் குடுக்குற லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் ராஜி விஷயத்திலயோ, கதிர் விஷயத்திலயோ நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சுர்றாங்க. பார்த்தீங்கல்லக்கா, ராஜி மேல எம்புட்டு பாசம் இருக்குன்னு இப்பனாலும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, முத்துவேல் பேசிட்டு உள்ள போக, எங்க சுகன்யா அவமானப்பட்டு போகவும் செய்றாங்க. உள்ள போன முத்துவேலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள போனவங்க வெளிய வந்து, "ஏ வடிவு, எனக்கு ஒரு டம்ளர் பாயசம் மட்டும் வச்சு கொண்டு வா. ஏதோ சாப்பிடணும் போல இருக்குன்னு" சொல்ல, "அக்கா, இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ராஜி பாஸ் பண்ணது இவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு" அப்படின்னு எங்க மாறி சொல்லவும் செய்றாங்க. வடிவம் அத ரெடி பண்ண போக, உள்ளே இருக்க எங்க முத்துவேல் ஜன்னல் வழி எட்டிக்கிட்டு, அங்க ராஜியும் கதிரும் வெளியில உட்காந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கத பார்த்து தூரமா நின்னு ரசிக்கவும் செய்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படவும் செய்றாங்க. பொண்டாட்டியுடைய கனவுக்காக ஓடுற கணவர், அதுவும் இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை. இத நான் அமைச்சு குடுத்திருந்தா கூட இப்படியெல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஆனா என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத தினம் தினம் நான் பார்த்துட்டு இருக்கதே எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் தான் இருக்கு. இந்த குடுப்பனையே எனக்கு இந்த ஜென்மத்துல போதும்னு எங்க முத்துவேல் ஜன்னல் வழியா எட்டி பார்த்து ரசிச்சுட்டு இருக்க, அத அங்க நிக்கிற ராஜி கவனிச்சிடுறாங்க. ராஜி பார்க்கறத தெரிஞ்சு இங்க ஜன்னல டக்குன்னு மூட, உன்னை கதிர் கேட்கறாங்க, "என்னாச்சு ராஜி?" அப்படின்னு சொல்ல, "இல்ல, அப்பா என்னைய பார்த்துட்டே இருக்கிறது போல தோணுச்சுன்னு" சொல்ல, "இல்ல ராஜி, அங்க பாரு, யாருமே இல்ல" அப்படின்னு கதிர் சொல்றாங்க. "சீக்கிரமா உன்னுடைய எந்த ஆசையும் நிறைவேறதான் போகுது. அதை எப்படி நான் நிறைவேத்தி காட்டுவேன்னு" எங்க ராஜி கிட்ட சொல்லவும் செய்றாங்க கதிர். "ஏய், சும்மா விளையாடாம இரு. ஏற்கனவே 2 குடும்பத்துக்கு இருக்கிற பகையே சரியாகல. இதுல எங்க அப்பா என்கிட்ட வந்து பேச போறாரான்னு" ராஜி கேட்க, "நிச்சயமா நடக்கும். நீ வேணா பார்த்துக்கிட்டே இருக்கு. அத நிச்சயமா நான் நடத்தி காட்டுறேன்னு" எங்க கதிர் வந்து சொல்லவும் செய்றாங்க. ராஜி கதிர் இப்படி சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கா. உள்ள சுகன்யா, "அத்தை, எங்கத்த, அங்க போயிட்டு வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா ராஜி" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முகம் கொடுத்து பேசாம உள்ள போக, "அத்தைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்காங்கன்னு" சொல்லி இங்க கேட்கவும் செய்றாங்க கதிர். "என்னன்னு தெரியலையே, சித்தி இப்ப முகமே சரியில்லாம தான் இருக்கு. ஒருவேளை சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் பிரச்சனையா இருக்குமோ என்னமோ" அப்படின்னு சொல்ல, "எனக்கும் அதே சந்தேகம் தான். முதல்ல சித்தப்பாவோட பிரச்சனையை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ட்ரெயினிங் அப்படி இப்படி நிறைய இருக்கு. "சீக்கிரமா எல்லாத்துக்கும் பணம் ரெடி பண்ணணும். அதை நான் பார்த்துக்கிறேன் ராஜின்னு" சொல்ல, "என்னால உனக்கு எதுவும் கஷ்டமான்னு" ராஜி கேட்க, அதுக்கு கதிரும், "இதெல்லாம் ஒரு கஷ்டம்லாம் இல்ல. நீ பெரிய போலீஸ் ஆஃபீஸ் ஆன பிறகு மொத்த கடனையும் திருப்பி கொடுத்துரு, சரியா?" அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள போற சுகன்யாவுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து ஏதாவது பிரச்சனையை பண்ணி பெருசா இழுத்து விடலான்னு பார்த்தா, இங்க அவர் நம்மள மிரட்டி அனுப்பி விடுறாரு அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யா ரொம்ப சோகத்துல தான் இருக்காங்க.